அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த மண்டபத்தில் சாத்திர நூலை அனுபவிக்கிற முகமாக சிவப்பிரகாசத்தை எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் சென்ற வாரம் சிவப்பிரகாசம் என்பது வரும்பொழுதுதான் அன்பு என்பதாக அது வெளியே வரும். அந்த அனுபவத்தை நமக்கு தெளிவாக காட்டுகிறவர் தான் கண்ணப்ப நாயனார் நமக்கு அமைகிறார் என்ற அந்த வரலாற்றையும் குரு பூஜையை ஒட்டி சென்ற வாரத்தில் சிந்தித்தோம். அதாவது பிரகாசம் அறிவு ஆராய்ச்சியல் படி அந்த உரைப்படி விவரிப்பது ஒரு முறை. பிரகாசத்திற்கு அப்பிரகாசமின்மையின் என்றெல்லாம் சிவஞான முனிவர் மாபாடியத்தில் யாவையும் சூனியம் தத்து எதிராகலின் அசத்தே அறியாது அந்த நூற்பாவை விளக்க வருகிற இடத்தில் பிரகாசத்திற்கு அப்பிரகாசமின்மை என்ற குறிப்புகளை எல்லாம் சிவஞான முனிவர் விரிவாக எழுதுவார். அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் பிரகாசம் என்றால் என்ன என்பதற்குரிய ஆராய்ச்சிக்கு அதை அமைத்துக் கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து அது வாய்ப்பு வரும்போது அதையெல்லாம் நாம எடுத்து சிந்திப்போம். இன்னும் சிவராத்திரியில தான் நாம பிரகாசத்தையும் அனுபவிக்கிறோம். ராத்திரிங்கிற நேரத்துல ஜோதி என்கிற பிரகாசம் தான் நமக்கு சிவராத்திரி. நீங்க சிவஜோதி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வள்ளலாரா போயிடும். சிவராத்திரி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது சைவ சித்தாந்தம் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டா ஆணவம் என்பதை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் சைவ சித்தாந்தம், அதுவும் இல்லைன்னு ஆயிட்டா அது ஜோதியா மாறிடும். அதனால ஜோதின்னு வந்துட்ட பிறகு உங்களுக்கு எல்லாம் கருணையா தெரிஞ்சிடும். அங்க போய் அன்பே சிவம்லாம் கிடையாது. அன்புத்தான், அன்புங்கிறதும் கருணைங்கிறதும் வேற இல்லைதான். ஆனா அன்பும் கருணையும் வேறங்கிற மாதிரி நம்ம ஒரு படியை சொல்ல வேண்டியது இருக்குது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணவத்துல இருந்து ஜோதி அனுபவிச்சீங்கன்னா அன்பு, ஆணவமே இல்லாம ஜோதி அனுபவிச்சீங்கன்னா அது சிவஜோதி. அப்படிதான் அதுக்குள்ள ஒரு எளிமையா சொல்றதுக்கு, உங்களுக்கு கேட்ட உடனே புரியுற மாதிரி சொல்லணும்ல, அதுக்குதான் இந்த தொடர்கள்லாம். சிவப்பிரகாசம் நம்முடைய உமாபதி சிவம் அருளியது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உமாபதி சிவாச்சாரியார் வரலாறு உங்களுக்கு தெரியும். நான் இங்க முதல்ல நாம் இந்த மண்டபத்துல நான் எடுத்த முதல் நூல் கொடிக்கவி. அப்போ உமாபதி சிவாச்சாரியாருடைய வரலாறை ரொம்ப விரிவாகவும் அது தேவையானது அப்படிங்கிற வகையிலே நாம படித்தோம். அது போதும், வேணாம் ஃபேன் வேணாம், அதை படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்கு. உமாபதி சிவாச்சாரியார் வரலாறை மட்டும் நீங்க குறிப்பா எதுக்கு படிக்கணும், அது அந்த வரலாறு இந்த ஆச்சாரிய மரபுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வரலாறு. நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் இந்த குரு சிஷ்ய மரபில் எப்படி வருகிறார் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னா நம்ம அது வாய்ப்பு வரும்போது நடுவில் ஏதாவது தத்துவ பொருத்தப்பாடு வரும், அப்போ பார்க்கலாம். சும்மா வரலாறுங்கிறத அது நேராக சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் அதில் முக்கியமானது. ஒரு குருநாதர் அப்படிங்கிற மரபுக்குள்ள நாம போய் நிக்கிறது வேற,
இவர் தான் குருநாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பளிச்சுன்னு வர்ற விஷயம் வேற. இப்ப நீங்க சைவ சமய வரலாறுல குருநாதரை தேடிக்கொண்டு போய் அவர் பின்னாடியே இருந்து பாடம் கேட்டு கூடவே இருந்த மாதிரி எத்தனை வரலாறு இருக்குது. அல்லது பளிச்சுன்னு குருநாதர் ஒருத்தர் வராரு ஆட்கொள்றாருங்கிற மாதிரி எத்தனை வரலாறு யோசனை பண்ணி பாருங்களேன் நீங்களே. இப்போ நமக்கு 2 பேர் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாராரு? மாணிக்க வாசகரும் அப்புறம் இப்போ உமாவதி சிவாச்சாரியார். மற்றவங்க இப்போ மெய்கண்டாருக்கும் அப்படிதான் பளிச்சுன்னு தான் ஒரு குரு வந்து போறாரு. அவர் யார் பின்னாடியும் சுத்தலை. உமாவதி சிவாச்சாரியாரும் அவருக்கு பளிச்சுன்னு தான் வந்து கிடைக்கிறாரு, அதுக்கு பின்னாடி சுத்துறாரு. மாணிக்க வாசகருக்கும் பளிச்சுன்னு வர்றாரு, அதுக்கு பின்னாடி சுத்துறாரு. மெய்கண்டார் மட்டும் சுத்தின மாதிரி நமக்கு வரலாறு இல்லை. மெய்கண்டாருக்கு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாரு, அதோட சரி. அவராக இறங்கி வந்து திருஞான சம்பந்தர் மாதிரி. திருஞான சம்பந்தருக்கு என்ன வரலாறோ அதே வரலாறு தான் ஏறக்குறைய மெய்கண்டாருக்கு. ஏன் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு இறைவன் வர்றான், பாலை கொடுத்துட்டு போறான், அவர் பாடுறாரு. மெய்கண்டாருக்கு குருநாதர் வர்றாரு, ஞானப்பாலை ஊற்றிட்டு போயிடுறாரு, அவருக்கு பாடிட்டு இருக்காரு. இவ்வளவுதானே வரலாறு. அதாவது ஆச்சாரிய மரபுக்குள்ள ஞானம் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுக்குள்ள இந்த வரலாற்றினுடைய அனுபவத்தை நீங்க பார்க்கணும். இப்ப நீங்க நான்லாம் இருக்கிறோம், எத்தனை பேர் வந்து ஞான பரம்பரையில எப்படி ஞானத்தை கத்துக்கிறோம். நேற்று கூட நான் சொன்னேன்ல, யாருக்கும் யாரும் ஞானத்தை ஊற்ற முடியாது, எல்லாரும் பக்குவத்தில் இருப்பீங்க. அது ஃபிட்டின் ஆகும். அதாவது நான் சொல்றது உங்களுக்கு பொருத்தமா தெரியும். யாருக்கெல்லாம் பொருத்தமா தெரியும்னா, நான் சொல்ற அனுபவத்துக்குள்ள நீங்க உங்களுக்கு அனுபவம் இருந்தா ஒத்துக்கும். நான் சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. உங்களுக்கு உங்க பிரச்சனை இல்லை, உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் தேடி தேடி உங்க மூளை வேலை செய்யல. அப்ப நான் பேசும்போது அதுக்கு பொருத்தமா இருந்தா உங்களுக்கு புரியுதுன்னு அர்த்தம். நானே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு புரிய வச்சு இப்ப அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஆச்சாரியங்க பாடம் நடத்துவாங்க, தாய்மொழி கல்வி நடத்துறாங்கல்ல. இப்போ ஸ்கூலுக்கு போனீங்கன்னா பசங்களுக்கு தமிழ் பாடம் நடத்துறாங்கன்னா எப்படி நடத்துவாங்க? தமிழ் பாடம் எப்படி நடத்துவாங்க? தமிழ் பாடம் எப்படி நடத்துவாங்க சார்? அ இருந்து ஆரம்பிச்சு ஆனா அம்மா ஈனா என்னது இலை ஊனா ஊதல்னு போட்டு நடத்தி கொடுக்குறாங்கல்ல. இது தமிழ் வாத்தியார் பசங்களுக்கு ஸ்கூல்ல போனோடனே தமிழ் கற்றுக் கொடுக்குற முறை. உண்மையிலேயே அவங்க தமிழ் கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுங்க? கேள்வி இன்னும் நல்லதா இருக்குது, ஆனால் நீ என்ன கேட்குறீங்கன்னு தெரியல சார்ம்பீங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் நீங்கள் அப்பா அம்மாலாம் தமிழ் எழுத்து சொல்லு இதெல்லாம் எழுதி போடலனாலும் என்ன பண்ணுறீங்க, அது மூளையில் ஏற்றி விட்டுருவீங்க. வீட்டில் அப்பா அம்மா பேசுறது, அந்த வினை வேர் சொல்லு, இந்த காலம் இதெல்லாம் குழந்தைக்கு புரிஞ்சு தானே ஸ்கூலுக்கு போகுது. நீங்கள் வீட்டில் பேச பேச தெரிஞ்சுக்கினதை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு ஒழுங்கு முறையில் சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதானே. தவிர இதை நான் ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, வேற மாநிலத்துக்கு போய் தமிழ் வாத்தியார் எப்படி இருப்பாரு, வேற மாநிலத்துக்கு போய் நான் தமிழ் வாத்தியாராக போகிறேன், எப்படி பாடம் நடத்துவேன்? அவங்களுக்கு என்ன மொழி தெரியுமோ அதை சொல்லி நான் தமிழ் சொல்லி கொடுக்கணும், அதுதானே அர்த்தம். அந்த மாதிரி நான் யாருக்காவது தத்துவம் சொல்லி கொடுத்துருக்குறோமா? நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க, அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும், அதை வச்சு கொஞ்சம் மேலே ஏற என்ன ஒன்று சொல்லி கொடுத்தோம்னா சொல்லுவோம், 10 10 பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. அது இருக்குதான், 10 பாசம்லாம் உங்களுக்கு கடவுளை பற்றியும் உங்களுக்கு அனுபவம் இருக்குது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியுது, அறியாமை. அப்புறம் நீங்கள் தான் உங்களுக்காக தான் வாழறீங்க, ஆன்மா, இதெல்லாம் தெரியுது. இதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம் நாம், அவ்வளோதானே. இது தாய்மொழி தெரிஞ்சவனுக்கு தாய்மொழி சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலை. ஆனால் 10 பசு பாசம் நான் உங்களுக்கு கடவுளை பிடிச்சி இவர் தான் வந்து 10 அப்படின்னு பிடிச்சி பொம்மை மாதிரியா காட்டி கொடுக்குறேன். கடைசி வரைக்கும் காட்ட மாட்டோம்ல. தத்துவ பாடத்தில் கடைசி வரைக்கும் யாராவது 10 10ன்னு சொல்லுவாங்களே தவிர 10 10ன்னு யாராவது பிடிச்சி காட்டியிருக்காங்களா? காட்ட முடியாதுல்ல. அதனால தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்களோ அங்கே வந்து அது நின்றுடும். அப்போ நீங்களும் பெரியவங்களா இருக்கிறதுனால தான் என்ன ஒரு விஷயம் கேட்டு நமக்கு சொல்ல தெரியும். கொஞ்சம் அதே விஷயமா பேசிக்கிட்டு இருப்போம், உங்களோட மூளையை சீக்கிரமாக கிளறுவோம். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், தெரிஞ்சோ தெரியாமலோ 4 வார்த்தையை காதில் போடுவோம், நமக்கு பயன்படுறப்ப பயன்படும் அப்படின்னு கொஞ்சம் பேர். இந்த 2 வகையை தவிர யாரையும் உருவாக்குறதும் இல்லை, திருவாக்குறதும் இல்லை. இது கடவுள் மட்டும்தான் அந்த வேலையை அதனாலேயும் கடவுள் இருக்கிறார். கடவுள் எதனால இருக்கிறாரு? அவங்கள
அவனை நம்பி அவங்ககிட்ட அனுபவிக்கிற மாதிரி உருவாக்காம விட மாட்டார். அதுக்குள்ள ஒரு பொருத்தம் வரும்போது நீங்களும் நானும் கலந்து பேசிக்கிறோங்கிற வேணும் தவிர ஒரு பெரிய ஆழம் இல்லை, தோல் இல்லை. என்ன ஒரே விஷயம், நீங்க எந்த அளவுக்கு அதுல ஒழுக்கமா இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு அதை கத்துக்கிறதுக்கு ஒரு கடமைப்பாட்டோட இருக்கிறீங்க, அதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நமக்குள்ள இருக்கிற துணி துவைக்கிற விஷயம். இந்த துணி துவைக்கிறதுன்னு அடிக்கடி சொல்லுவோம்ல, நான் துணி துவைக்கிறேன்னு வச்சுங்களேன், அழுக்காயிடுது, முதல்ல துணி எடுத்துட்டு வரோம், வெள்ளை துணி இந்த ஞாபகத்துக்கு வச்சுங்களேன், வெள்ளை துணி எடுத்துட்டு வருவோம், சட்டையோ வேட்டியோ. அது ஒரு தடவை போட்ட பிறகு துணி துவைக்கிறேன்ல, முதல்ல வாங்கின அப்ப இருந்த வெள்ளைக்கு வருமா? வராது இல்லை. எந்த காலத்துலயும் எத்தனை துவைச்சாலும் முதல்ல இருந்த வெள்ளைய நாம் அதுக்கப்புறம் அடைய முடியுமா? முடியாது இல்லை. அதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. இது உலக விவரம். இப்ப நீங்க அழுக்கு துணியை வச்சிருக்கிறீங்க, துணி வாங்கினா எவ்வளவு வெள்ளையா இருக்குமோ அந்த மாதிரி துவைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கை. நாம துணி எடுத்துன்னு வந்து துவைச்சி போட்டு 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 அழுக்காக்கணுங்கிறது பிறப்பு. இத துணி தைக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளையா வாங்கினீங்க பாரு, அந்த மாதிரி ஆக்கணும் நீங்களே. இதுக்குதான் கடவுள் வேலை பார்க்கலாம். ரெண்டு தான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? பிரகாசம்னா ஜொலிக்குது உஜாலாங்கிறீங்களா, அதான். அதாவது வாங்கின காலத்துல துணியை வெள்ளையா வாங்கணும். அந்த துணியை நீளம் போட்டாலும் அழுகுதான், சோப்பு போட்டாலும் அழுகுதான், உடம்புல போட்டாலும் அழுகுதான். எப்படி போட்டாலும் அழுகுதானே அது. அது அழுக்காயிட்ட பிறகு என்ன பண்றோம்? வெள்ளையாகும். வெள்ளையாகுனா என்ன ஆகுது? அந்த வாங்கின கலர்ல வெள்ளையாகுதா? ஆகாது இல்ல. இதுதான் கடவுள் பண்ற வேலை. கடவுள் என்ன பண்றாருன்னா, உங்களை ஒரு தடவை மிருகம் வரைக்கும் துணியை சோப்பை போட்டு 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 உங்களை வெள்ளையாக்கணும். வெள்ளையாக்கின துணியை உங்க கையில கொடுத்தாம பாருங்க, நீங்க வெள்ளையாக்குறேன்னு நீங்க அழுக்காக்குனீங்க, வெள்ளை வராது. இந்த வெள்ளை வந்துடுச்சின்னு சொன்னா இதுக்கு பேரு பிரகாசம்னு பேரு. கேப் என்னவோ இதுதான். இந்த சிவப்பிரகாசம்னா என்ன இல்லை, அதுல அப்பிரகாசம் இல்லை, அழுக்கே இல்லாத வாங்கின துணி. நீங்க வாங்கின துணியா நினைச்சு பார்க்க முடியுமா? துவைக்க நினைச்சு பார்க்க, துவைக்க அது பழைய வாங்கின துணி மாதிரி ஆகுதுன்னு சொன்னா அது எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? சும்மா ஒரு வித்தியாசமா திங்க் பண்ணி பாருங்க. வாங்கின காலத்துல வாங்கின துணி மாதிரி நீங்க உங்களை பார்க்க முடியாது. ஆனா வாங்கின காலத்துல வாங்கின துணி மாதிரி வெள்ளையாகும். எப்படி ஆகும்? சும்மா உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் சார். ட்ரை வாஷா? அதுக்கு பேரே வேற. அது சுத்தமா அழுக்கு போகாது, நாத்தம் அடிக்கணும். அது இந்த கோட்டுக்கு தானே அதை பயன்படுத்துறோம். ட்ரை வாஷ்னா இந்த பெட்ரோல் மூலமாக அழுக்கு எடுத்து அதை பண்றது ட்ரை வாஷ். ஏன்னா கோட்டை வந்து துவைச்சி காய வைக்க முடியாது, அங்க குளிர் காலம். அது கூட ட்ரை வாஷ்னா எதுக்கு வந்து தெரியல. ரெண்டு விஷயம் நம்ம அர்த்தம் தெரியாது, நிறைய விஷயம் பயன்படுத்துறோம். அதுல அது ஒண்ணு. வடநாட்டுல தான் நான் இருந்தேன். இந்த காலத்துல இந்த மாதிரி காலத்துல நாங்க இருந்திருக்கிறேன்ல. குளிர் காலத்துல கோட்டு போட்டா வேர்வை இல்லாது, நாத்தம் அடிக்காது தான். ஆனாலும் வெய்ய காலத்துல என்ன பண்ணுவாங்க, துவைச்சி காய வச்சு அயன் பண்ண முடியாது. உள்ள இருக்கிற அந்த துணி வைக்கிறான்ல, பஞ்சு வைப்பான், உள்ள துணி லீனன் துணி வைப்பான், இதெல்லாம் வைப்பான்ல, நம்ம டெய்லரும் கரெக்டா தலையாட்டாரு. அப்ப அது என்ன ஆகும்னா, ஜிங்கேஜ் வந்து ஒன்னோட ஒண்ணு வித்தியாசம் ஆயிடும், ஊனம் ஆயிடும், அந்த துணி ஹேண்டிகேப்ட் ஆயிடும். அதுதானே உண்மை. அதனால என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில போடாம ட்ரை வாஷ் பெட்ரோல் வாஷ்ன்னு பண்றாங்கல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதுக்கு ஊர்ல காய வைக்க முடியாது, அதை அப்படி எடுக்கலாம். அதுல வெள்ளையாயிடுமா? அது வேர்வை நாத்தம் அடிக்காம பார்த்துக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இந்த சென்ட் அடிக்கிறவனுக்கு வேர்வை வரும், இந்த வேர்வை நாத்தம் அடிக்கூடாது, ஆனால் சென்ட் நாத்தம் வரும். ரெண்டும் சேர்ந்து இன்னொரு நோய் வரும்ல. வேர்வை நாத்தத்தை மறைக்கிறதுக்கு நம்ம பெர்ஃப்யூம் போடுறோம்ல சார், அதுல என்ன வரும்? ரெண்டும் சேர்ந்து ஒரு நோய் வருமா? வராது. நீங்க பெர்ஃப்யூம் எதுக்கு போடுறீங்கன்னு முடிவு பண்ணணும். நல்லா வேர்வை வராதவன் பெர்ஃப்யூம் போடுறாங்க, வேர்வை வர்றவன் பெர்ஃப்யூம் போடுறாங்க. வேர்வை வர்றவங்க போடுறாங்க. சரி, வேர்வை வர்றவங்க போடுறாங்கல்ல, அப்ப உடம்ப சுத்தமா வச்சுக்கணுமா, உடம்பு அழுக்காக்குறதா? அதுக்கு தானே ஆக்குறீங்க நீங்க. எனக்கு ஒரு ஜோசிகாரன் சொன்னான், உனக்கு வேர்த்துனே இருக்குமா, ஒரு காது உனக்கு கேட்காத போகும், அப்பதான் நீ பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். எப்ப எனக்கு காது கேட்காத போறது? நான் பொய் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான் சொல்றேன். அது இந்த 2-3 இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்டு. கட்டத்திலயும் அதுல உண்மை இருக்குது. அதுல சில இடத்த வச்சு அவன் கரெக்டா அடிக்கிறானுங்க. அது ஒன்றும் பொய்யெல்லாம் கிடையாது.
அது என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னு கேட்டா, நாம இன்னொன்னுத்த சேர்க்கிறோமே தவிர தெளிவா முதல் நிலைக்கு போகல. அப்ப சிவப்பிரகாசம் கஷ்டமா இல்லையா? சிவப்பிரகாசங்கிறது சிவஞான போதம் மாதிரியோ சிவஞான சித்தி மாதிரியோ கிடையாது. இது ஒரு தனி மெத்தடாலஜி இதுக்குள்ள கொடுக்குறாரு அவர். யாரு? உமாபதி சிவாச்சாரியார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் மெய்கண்டாருடைய சிஷியனா? உமாபதி சிவாச்சாரியார் மெய்கண்டார் சிஷியம் கிடையாது. மெய்கண்டார் சிஷியம் யாரு? நான் யாரையும் தாக்கறலாம் எனக்கு கிடையாது, உண்மையை பேசுறேன். நான் உண்மைன்னா நீங்களும் தெளிவா வர்றது. இதுல நம்ம மெய்கண்டார் நமக்கு எதிரி கிடையாது, யார் ஒரு அருள்நந்தி சிவாச்சாரியார் எதிரி கிடையாது. ஆனா சிவப்பிரகாசம் ஒண்ணு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது இல்ல, அதை பத்தி நம்ம பேசி ஆகணும். அப்ப இந்த உதாரணம் உங்களுக்கு, நான் வெறும் சிவப்பிரகாசத்தை பத்தி பேசினே இருந்தா எல்லாருக்கும் அது தேவையில்லாத போயிடும். அது கூட என்ன உண்மை அப்படிங்கறதான் இந்த உதாரணம் சொன்னா, அந்த உதாரணம் நல்லா பொருத்தமா இருக்கு. என்ன உதாரணம் அது? 2 பேர் தான் இதுல நமக்கு தெரிஞ்சு வரலாற்றுக்குள்ள இந்த உதாரணத்துல நிக்கிறவங்க. யார் யாருன்னா, ஒண்ணு பாரதியார் சொன்ன குள்ளச்சாமி உபதேசம். பாரதியாருக்கு குள்ளச்சாமிங்கிறவர் உபதேசம் பண்றார். வண்ணாந்தொழில் செய்யி, முதல்ல நாக்க வெளுக்கணும், நாக்க வெளுத்தாதான் நீ சுத்தமாக முடியும், சுத்தமானதான் உனக்கு கடவுள் தெரிவார் அப்படின்னு வண்ணாந்தொழில்னு அதுக்கு பேர் கொடுக்குறார். யாரு? பாரதியார் குள்ளச்சாமி மூலமா. அதுக்கும் முன்னாடி நமக்கு வண்ணாந்தொழில் எங்க வருது? நம்ம திரு குறிப்பு தொண்டர். அவரை சேக்கிழார் சொல்லும்போது, ஏதம் தீர் நெறி போற்றி தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லுவார். நானும் ஒரு கட்டுரை எழுதினேன். ஏதம் தீர் நெறி போற்றி தொண்டு பெற்ற விரல், இது என்னது, அது விரல் மிண்டர், இது திருக்குறிப்பு தொண்டர். ஆமா, அவர் காஞ்சிபுரத்துக்கார். திருக்குறிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? குறிப்பு தொண்டர். குறிப்புன்னா என்ன அர்த்தம்? நீங்க நினைக்கிறத செய்யறதுன்னு சொல்றேன்ல. இறைவனோட குறிப்பு என்ன? எல்லாரும் வெளுக்கணுங்கிறது. இந்த வெளுக்கணுங்கிறதுக்குள்ள நீங்க என்ன பண்ணக்கூடாது? சமரசம் பண்ணிக்க கூடாது. அதனாலதான் அந்த காஞ்சிபுரத்து வரலாறுல உமையம்மை தவம் இருக்கிறாங்கல்ல, மாமரம்லாம் நீங்க படிக்கிறீங்கல்ல, காஞ்சிபுரத்து மாமரம், அங்க உமையம்மை தவம் பண்றாங்கல்ல. அவங்க தவம் பண்ணும்போது சொல்றாங்க, 32 தவத்தையும் அந்த ஊர்ல வழங்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த 32 அறத்திலையும் இல்லாத ஒருத்தனையும் நீ இந்த ஊர்ல வழிபட்டுட்டான்னா அவனுக்கு முத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் கேட்கறாங்க. யார்கிட்ட? இறைவன்கிட்ட. இந்த மாதிரி விதியை தளர்ச்சி பண்றதுக்கு உள்ள இடம் காஞ்சிபுரம் அப்படிங்கிறத சேக்கிழார் நம்ம உமையம்மையார் மூலமாக திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல சொல்றார். திருக்குறிப்பு தொண்டர் புராண பாட்டு அவருக்கு கொஞ்சம் தான், ஆனா அந்த புராணத்தை ரொம்ப பெருசா எழுதிடுவார் சேக்கிழார். நீங்க எடுத்து போய் பாருங்க. அம்மா தவம் செஞ்சது 32 அறத்தை காப்பாத்தினதெல்லாம் விரிவா சேக்கிழார் பெரிய புராணத்துல திருக்குறிப்பு தொண்டருக்கு எழுதுவார். இப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? வெளுக்கிறது, அந்த துணிய முதல்ல எடுத்த துணி மாதிரி ஆக்கறன் திருப்பி அடிச்சு கீச்சிடுறாருல்ல. நாம முதல்ல வெள்ளை வரணும்ட்டு இப்ப துணி எவ்வளவு நேரம் ஊற வைக்கிறது? இப்ப துணியை ஊற வச்சு துவைக்கிறீங்கல்ல, எவ்வளவு நேரம் ஊற வச்சு துவைக்கிறீங்க? சும்மா மக்களுக்கும் ஒரு குறிப்பு தர வேணுமா? அரை மணி நேரம் ஊற வைக்கணும். நாமெல்லாம் ஒரு நாள் ஊறினாதான் அதுல இருக்கிற அழுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதுக்கு என்ன சொல்லுவோம்? நீங்க சட்டைய ரொம்ப நாளைக்கெல்லாம் போடாதீங்க, ஒரு நாளைக்கு போடுங்க, இல்ல அரை நாள் போடுங்க, அப்பதான் அரை மணி நேரம் ஊற வச்சு துவைக்க முடியும். 2 நாளைக்கு 3 நாளைக்கு போட்டீங்கன்னா அரை மணி நேரத்துல ஊற வச்சு துவைக்க முடியுமா? அப்ப நீங்க போட்டுக்கிட்டு எத்தனை நாள் சட்டை, எவ்வளவு நாளைக்கு ஊற வைக்கிறது? இது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் சோப்பு, எந்த சோப்பை போடுறது? நீங்க நிறைய கம்பெனி வருது, நான் மார்க்கெட்டிங் பண்ணல. எந்த சர்ப்பு போட்டா உங்களுக்கு நல்லா துணி விளக்குன்னு யாரையாவது மைக்கு பூச்சி கேட்டா டிவிக்காரங்க கேட்கக்கூடாது, நம்ம ஆளுங்களுக்குள்ள கேட்டுன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன சர்ப்பு போட்டா உங்களுக்கு நல்லா துணி விளக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வீட்டம்மா கேட்டு தான் சொல்லணும். உங்களுக்கு எப்படி தெரியாது? உங்களுக்கு எந்த இடத்துல அழுக்கு இருக்குதுன்னு அவங்களுக்கு நீங்க சொன்னாதான் தெரியும். நீங்க தான் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா அவங்க கைட்டி போட்டு போறதோட தெரியும். அவங்க இல்ல பார்த்து வைக்கணும். நாளைக்கு காலையில சண்டை வரணும்ல, ஏமா இந்த இடத்துல எனக்கு அழுக்கு போல, ஏன் நீ போடும்போது இந்த இடத்துல அழுக்கு போடும் சொல்லிட்டு போட்டாதானே நான் துணி அந்த இடத்துல பார்த்து வைக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்ப நாம சொல்லணும் இந்த இடத்துல ஸ்பெஷலா அழுக்கு போட்டிருக்குதுன்ட்டு. அவங்களுக்கு சில பேருக்கு தெரியுது, வாய் ஒழுவோம்
டீ குடிச்சா ஒழுங்காக குடிக்காது, சட்டையில் ஊற்றினா வரும்னு சில பேரை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்க எங்கே அழுக்கு இருக்குதுன்னு அதை துவைப்பாங்க. இது பிறண்டுன்னு வரும், இது வந்து பஸ்ஸில் போகிறது, இது இங்கே அழுக்கு, இது தலையில் இங்கே அழுக்கு, இதெல்லாம் சில பேருக்கு சில வீட்டில் நல்லா தெரியும். இது தெரியாதவங்களுக்கு எந்த பவுடர் போட்டால் தெரியும்னா, நமக்கு ஒரு டிப்ஸ் என்னன்னு கேட்டால், எந்த பவுடரும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நான் ஒரு 4 பவுடர் வாங்கிங்க, 4 பவுடரையும் கலந்து வச்சுக்கின்னு போட்டால் தான் உங்களுக்கு ஒரிஜினல் சோப் பவுடர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எந்த கம்பெனி, நம்ம 4 கம்பெனி நமக்கு தேவை. 4 கம்பெனி வந்து சோப் பவுடர் இது விட்டா இன்னும் கந்தசாமி கோயிலாண்ட போங்க, சோப் பவுடர்னு ஒன்று விற்பான். அது ஒரு 100 ரூபாய்க்கு சோப் ஆயில், சோப் பவுடரு, சர்ஃப்னு கொடுப்போம். அதை கலந்து வச்சு காய வச்சு ஒரு 2 கிலோ 3-4 கிலோ ஒரே 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் துவைக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அது சிறு தொழிலுக்கு உங்களுக்கு தெரியும். கந்தசாமி கோயில் பக்கம் கெமிக்கல் கடைகளில் அந்த சர்ஃபு கொடுங்க, சோப் பவுடர் கொடுங்க, சோப் ஆயில் எக்ஸ்ட்ரா கொடுங்க, முழு எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு அதை எல்லாத்தையும் கலந்து அதை வெயிலில் காய வச்சு அதை டப்பாவில் ஒரு 4-5 கிலோ தேரும். அந்த 150 ரூபாய்க்குள்ளேயே 4-5 கிலோ பவுடர் கிடைச்சிடும். அதை வச்சுக்கிட்டு அப்புறம் சர்ஃபு கிருப்பு ஏதாவது வாங்கி போதாக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையும் கலந்து வச்சு தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்ல சோப் பவுடர் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ சோப் பவுடர் கற்று தரேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா இருக்குது இல்லை கதை. இந்த ஆளு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ சோப் பவுடர் கதைக்கலாமல் போயிட்டான். அவன் நினைக்காதீங்க, இந்த பிரகாசத்துக்கு அதான். இப்போ எங்கள் ஊர் தண்ணியில் துணி துவைச்சாக்கா சேவேறிடும் ஒரு வார்த்தை இருக்குல்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து எங்கள் அம்மா எங்கள் அக்கா கிட்ட கொடுத்து இங்கே துணி துவைக்க வருவாங்க. இப்போ அங்கேருந்து மூட்டை கட்டி இங்கே வராது. இப்போ உங்களுக்குலாம் தெரியும், இப்போ மெட்ராஸில் இருக்கிறவங்க பாதி பேர் கடையில் கொடுத்து துணி துவைக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் அடையாறு பிரிட்ஜில் போய் துணி துவைச்சாங்க, அப்புறம் கோவத்தில் துவைச்சாங்க. அடையாறு பிரிட்ஜில் கொஞ்சம் பேருக்கு நினச்சிக்கோம், நாமளா தண்ணி வருது போரூர் பக்கம் இருந்து சைதாப்பேட்டை ஆற்றுங்க துவைச்சாக்கா அங்கே வந்து துணி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஏறக்குறைய நான் சென்னைக்கு வந்து நாங்கள்லாம் துணி அதில் துவைச்சிக்கிறோம். அடையாறு பிரிட்ஜிங்க போய் அது கிண்டியில் இருந்துட்டு ஒரு சைக்கிள் எடுத்துன்னு அங்கே போய் ஒரு போரூர் பிரிட்ஜிங்க இதெல்லாம் துவைச்சிட்டு வந்திருக்கிறோம். ஞாபகம் இருக்குது. என்ன அர்த்தம்னு கேட்டால் அன்னைக்கு கொஞ்சம் சுத்தமாக வந்த தண்ணி இப்போ தான் மெட்ராஸில் நம்ம நிறைய கம்பெனிக்கெலாம் இடம் கொடுத்துட்டோம். ஆனால் கக்கூசுக்கு இடம் தெரியாமலே அனுமதி கொடுத்துக்கிறோமா இல்லையா? கார்பரேஷன் கட்டடத்தில் ஒரு 10 பேர் இந்த இடத்துல 100 பேர் வந்துட்டான், 100 பேர் இடத்துல 1000 பேர் வந்துட்டான், எல்லாருக்கும் அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் கக்கூஸ் பிரச்சனை தான் தெரியல. தண்ணி எங்கே போகிறது எங்கே பிதிக்கணுன்னா எல்லாரோட பிதிக்கணும் இருக்குது. அப்படி தானே மெட்ராஸில் நாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன, இது வந்து நான் வந்து ஏதோ சைனாயா இவர் சிவபிரகாசம் நடத்துவார்னு பார்த்தா இவர் அதாவது துவைக்கிறதுங்கிறதுலையே நான் இவ்வளோ ஊற்றி சொல்கிறேன். அங்கே போய் அடையாறில் துவைச்சா அன்னைக்கு நல்ல தண்ணி மாதிரி கொஞ்சம் வந்தது, இன்னைக்கு எல்லாம் சாக்கடை தண்ணியாக வருது. அப்போ குளிக்கிறன்னு சேத்துல போகிற கதையை நாம் ஓமை தானே பயன்படுத்துவோம். இப்போ துணி துவைக்கிறதுல இப்போ நமக்கு சமூகத்தில் இப்போ இது வந்து கலிகாலம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்கல்ல. இப்போ நான் கேட்டேன், எனக்கு ஒரு சித்த வைத்தியர் தெரியும். அவர் என்ன சொன்னார், சார் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறீங்களா, அங்கே எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அது என்ன நோய், இந்த வெண்குஷ்டம் இருக்குல்ல, வெண்குஷ்டத்தை முழுமையாக நீக்க முடியும்னு அந்த சித்த வைத்தியர் சேலஞ்ச் பண்ணுறாரு. நீக்கிறார். அதில் ஒன்றும் சுத்தமாக வெண்குஷ்டம் போகும். கேன்சர் நீக்கிறார், சுகர் நீக்கிறார். இது எல்லாமே என்ன, வெறும் சித்த பொடி மருந்து இல்லை, இது வந்து மெட்டல் மருந்து. அவர் வச்சிருக்கிறது முக்கால்வாசி மெட்டல் மருந்து. மெட்டல்னா தெரியுதுல, சூரணம், பஸ்பம், அந்த மாதிரி மருந்துகளை அவர் தயார். அவருக்கு 90 வயசு. அவர் சென்னையில் வடபழனியில் இருந்தவர். இப்போ திருமால்பூர் காஞ்சிபுரம் பக்கம் போயிருக்கிறாரு. இங்கே வந்து போவார் மெட்ராஸ்க்கு. நீங்கள் யாராவது இருந்தாலும் சொல்லுங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படி சிட்டிக்கு போட்டு சொல்லுவார். எல்லாம் அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார். காது மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக கேட்காது, நடந்து போகிறாரு வர்றாரு, எல்லாம் 90 வயசில் ஆரோக்கியமாக இருக்கார். அவர் சிட்டிக்கை போட்டு சொல்லுவார். அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஏன் இதை போய் நாம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க, நமக்கு ஊரில் இருக்கிறவங்க வினையெல்லாம் நமக்கு வரணுமா? இந்த ஒரு கேள்வி வச்சிங்களேன். இப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கு நான் நல்லது பண்ணணுங்கிறது இப்போ மைக்கு போட்டு தான் சொல்கிறேன். ஆனால் இது நான் செயல்பாட்டுக்குன்னு வரும்போது எத்தனை பேர் வினையை நான் தீர்க்கலாம் அப்படின்னு வைத்தியரே தான் பெருமான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. எத்தனை வைத்தியனை உயிரோட வச்சுருக்கிறான்? இப்போ எல்லாருக்கும் வைத்தியத்தை தீர்க்கறதுக்கு பெருமான் வச்சுக்கிறானா? எல்லாரும் நீங்கள் நோயாளியாக இருக்கணும் தானே இப்போ வைத்திய முறை இருக்குது. இப்போ நினச்சி பாருங்க சார், நான் ஒரு பக்கம் இங்கே ஆங்கில மருத்துவம் டீ கடை போல மாத்திரைகள் வந்திருக்கின்றன, அதனால் இந்த சமூகம் கெட்டுப்போன சமூகம், மாத்திரையை கொடுக்கிறார்கள், நம்மளை நோயாளியாக வைத்திருக்கிறார்கள், இதை முதலிலே ஒழிக்க வேண்டும், ஆரோக்கியமாக உணவு சாப்பிட வேண்டும், அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தவில்லை, இவர்கள் நம்முடைய காசுகளை எப்படியாவது திரும்ப எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள், இது வந்து கொடுக்குற காசை மோசமாக எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள் அப்படின்னு சமூக ரீதியாக என்னால் சொல்ல முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக சொன்னால் சமூகத்துக்கு நீதியை வந்து வேகமாக சொல்லணும். ஏன்னா அது இங்கே பேசக்கூடாதுப்பாங்களா, அதனால ரைட். அதெல்லாம் உண்மைதான். சரி, இது நம்ம பார்வையில் பார்த்தா எப்படி இருக்கும்? எந்த பார்வையில்? நம்ம பார்வையில் பார்த்தா எப்படி இருக்கும்? வினையெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீங்கள் வினையில் கிடக்கிறவங்க. நீங்கள் ஆன்மீகத்தில் அருளாளராக மாட்டீங்க.
அருளாளர் நிலைக்கு போன பிறகுதான் வினைன்னு பேசணும். நீங்க பேசுறதுலாம் அறமா பேசணும். இந்த வெல்விடைன்னு சொல்றல அதுவும் சுத்தம். இந்த கடவுளுக்கு நந்திக்கு நீங்க சிவப்பு கலர் கொடுக்குறீங்களா கருப்பு கலர் கொடுக்குறீங்களா? நந்தி கருப்பு கலரா? அது எண்ணெயை ஊற்றி ஊற்றி கருப்பாகனீங்க கல்லுல. நந்தி எம்பெருமான் இருக்கிறாருல்ல கோயில்ல, அவரு வெள்ளை கலரா தான் நீங்க நினைக்கணும். அந்த வெள்ளை மாட்டுக்கு நடுவுல தான், கொம்புக்கு நடுவுல தான் நடராஜர் ஆடிக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கணும். அது நீங்க பிரதோஷத்துல நடக்கலனாலும் நீங்க நினைக்கணும். இந்த நினைக்கிறதுனா என்னன்னா நீங்க சுத்தமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறது உங்களை சுத்தமாக்கும். நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி கும்பிட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, கடவுள் உங்களை கொக்கி போட்டு இழுத்துருவான். இவன் சுத்தமா அவனை நினைக்கிறான் போலக்குது, இவனை சுத்தமாக்கணும்னு அன்னையிலிருந்து உங்களை நசிக்கினே இருப்பான். அதனால கோயிலுக்கு வந்து சாமி எல்லாம் தெரியாதனமா இப்படி கும்பிட்டுறாதீங்க. எப்பா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கும்பிட்டு போயிடணும். அப்படி போட்டாதான் தப்பிக்க முடியும். இல்லாட்டா நீங்க நல்லதா நினைச்சு கும்பிட்டீங்கன்னா உங்களை கொக்கி போட்டு நசிக்க எடுத்துருவான். அப்புறம் நசிக்க எடுத்துருவான் மீன்ஸ் பிறப்பை ஒழிக்க வேலை பார்த்துருவான். உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க இந்த பிறப்புல எதையாவது ஒழிக்கணும்ட்டு, அவன் நினைப்பான் பிறப்பை ஒழிக்கணும்ட்டு. பிறப்பை ஒழிக்கிறதுனா சாவடிக்கிறது இல்ல, நீங்க சாவாம இருக்கணுங்கிறது. நாம கேட்கறதுலாம் செத்து போறதுக்கு. அவன் நினைக்கிறான் நாம சாவாம இருக்கணும்ட்டு. இதுதான் அதுக்கான தத்துவம். இப்ப அந்த விஷயத்துலதான் நந்தி வந்து வெள்ளை மாடு. இந்த வெள்ளை மாடுதான் என்னன்னா அறம். அறத்துல நீங்க எந்த அளவுக்கு அறத்துல நிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அறம் தான் வெள்ளை மாடு. இப்ப நீங்க பியூர் வெள்ளை மாடா அதை நினைக்கணும். நினைக்க முடியுமா உங்களால? நினைக்கணும். நினைச்சீங்கன்னா திருக்குறிப்பு தொண்டர் அவர் தான் முதல் நந்தி. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். திருக்குறிப்பு தொண்டர் அவர் ஒரு நந்தி, திருஞான சம்பந்தர் ஒரு நந்தி. நீங்க எதுவும் அங்க திட்டுறதா இல்ல, அவங்கள வச்சுக்கிட்டு தான் பெருமான் ஒரு வேலை செய்வான். திருஞான சம்பந்தரை வச்சுக்கிட்டு வினையை ஒழிக்கிறதுக்கு வேலை பார்த்தா திருஞான சம்பந்தர் மேல உட்காந்து தான் பெருமான் வேலை பார்க்கறான்னு அர்த்தம். உட்காந்து வேலை பார்க்கறான், மாடு ஓட்டுறான், வண்டி ஓட்டுறான்னு நினைக்க கூடாது. அது ஒரு ஆன்மாவுக்கு உள்ள இருந்து வேலை பார்க்குற மாதிரி அப்புறம் மாறணும். இப்படிதான் உங்களுக்கு நினப்புலாம் மாறணும். அப்ப அதே மாதிரி தான் இந்த பிரகாசங்கிறதுக்குள்ள நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல வெளுக்கிறோன்ட்டு, இந்த வெளுக்கிறங்கிற விஷயம் நீங்க புதுசா எடுத்தா ஆன்மாவை நீங்க புதுசா பார்க்கல. இதுதான் அதுல இருக்கிற தத்துவம். ஆன்மாவை என்னைக்கும் புது துணி மாதிரி நாம பார்க்க முடியாது. அது என்ன துணி? போடப்பட்டு விட்ட துணி, அழுக்கு துணி அல்லது கருப்பு துணி. இப்படி வச்சுங்களேன். இந்த கருப்பு துணிய வெள்ளை துணியை தயார் பண்ணா எப்படி தயார் பண்ணுவோமோ அந்த மாதிரி மாத்துறதுக்கு பேர் தான் சிவ பிரகாசம். ஆனா நாம உலகத்துல துவைக்கிறன்ட்டு அழுக்குல இருந்து இன்னொரு அழுக்கு சேர்த்து மங்கலாக்குவோமே தவிர துணியை உருவாக்குற மாதிரி செய்ய முடியாது. அதுக்கு அதனாலதான் நான் கேள்வி என்ன கேட்டேன், உங்களால வெள்ளை துணியா எப்படி ஆக்கணும்னா என்ன முறை சொல்லணும்? அந்த முறைக்கு இன்னும் யாரும் இன்னும் இவ்வளவு நேரம் டைம் கொடுத்தோம், அதையும் மறந்துட்டீங்க. எப்பா இருந்தாலும் விட்டாயா, எங்கேயோ விட்டாயா நினைச்சிட்டீங்க. ஆனா நம்ம விட மாட்டோம். நாம ஏன் விட மாட்டோம்? எப்படி பழைய புது துணியா ஆக்குவீங்க அப்படின்னா, இந்த துணியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு லாஜிக் ஞாபகம் வரணும். துணினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த கைக்குட்டை இருக்குதுன்னு சொன்னா அது கைக்குட்டை கிடையாது, குறுக்கோ நெடுக்கோ நூல், குறுக்கும் நெடுக்குமாக இருக்கிற நூல் அப்படின்னு ஞாபகம் வரணும். முதல்ல இந்த நூலை நீங்க ரிவர்ஸ்ல எங்க கொண்டு போகணும்? பஞ்சிக்கு கொண்டு போகணும். அல்லாது எதுல உருவாக்குனாங்களோ அதுக்கு கொண்டு போய் மறுபடியும் அந்த பஞ்சை நீங்க வெள்ளையாக்கி கொண்டு வரணும், கலர் இல்லாம. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க புதுசா கொண்டு வர்றீங்கன்னு அர்த்தம். அதானே? அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? இத அப்படி ரிவர்ஸ்ல போக முடியுமா? போக முடியாது. அதுக்கு கடவுள் செய்யற வேலை என்ன வேலை? அழிக்கிற வேலை. இதுதான் அழிக்கிறதுனா என்னன்னு அர்த்தம். அழிக்கிறதுனா என்ன? பெருமான் இந்த துணிங்கிற ஒரு விஷயத்த புதுசா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா, கலர் இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதோட நிலைமையிலிருந்து அது எப்படி புதுசா ஆகுமோ அந்த நிலைமைக்கு மாத்துவான். அதுக்கு பயன்படுத்துற தொழில் தான் அழிக்கிற தொழில். அழிக்கிறதுனா இல்லாம பண்றது இல்ல. அழிக்கிறதுனா என்ன? இல்லாம பண்றது இல்ல. எது புதுசா ஆகணும், அதாவது அது இருக்கிற நிலைமையில முதல் நிலைமைன்னு ஒண்ணு தெரியாம இருக்கு. இப்ப ஆன்மாவுடைய முதல் நிலைமை என்ன? உங்களுக்கு தத்துவமாவே பாருங்க. அது ஆன்மாவோட முதல் நிலைமை என்ன? நீங்க நிறைய படிச்சிருப்பீங்கல்ல. ஆன்மாவுடைய முதல் நிலைமை என்ன?
அது உருவம் இல்லாதது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்மாவை ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறது. உருவம் இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆன்மாவுக்கு உருவம் இல்லைங்கிறது ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு விவாதிக்கிறது. அந்த கேள்வி இதுக்கு, அந்த பதில் இதுக்கான கேள்வி கிடையாது. இந்த கேள்விக்கு வராது. நீங்க கேவலமா இருக்குதுங்கிறீங்கல்ல, அது கேவலமா என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். கேவலமா இருக்குதுன்னா என்னன்னு சொல்லணும். அதெல்லாம் சும்மா நீங்க எங்கேயோ என்ன சொல்றது, அதுக்குதான் சிவபிரகாசத்தை நம்ம எடுத்துக்கிறோம். நீங்க யாருமே இனிமே அதை மிஸ் பண்ணாதீங்க. எனக்காக இல்ல, ஐயோ எனக்கு சொற்பொழி கேட்கறதுக்கு ஆள் வேணுன்றதுக்காக இல்ல. தொடர்ந்து நீங்க மேல போகணும்னா இதை மிஸ் பண்ணாத கேட்டீங்கன்னா அது தெளிவாயிருங்கிறேன் நான். இந்த மாதிரி இந்த அறகுறையா ஒரு விஷயம் சார்ந்ததன் வண்ணமாதல்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அது உங்களுக்கு நிக்காது. இப்ப சார்ந்ததன் வண்ணமாதல்னா என்ன தெரியுமா? இப்ப இந்த தூண் இருக்குது இல்ல, இந்த தூண் எதால நிக்குது? தூணா நிக்குதா எதால நிக்குது? இங்க பாக்குறீங்கல்ல உங்க எதிர, இது பாருங்க, அங்க பாக்காது, இந்த தூணை பாருங்க. இந்த தூண் எதால நிக்குது? எங்கோ நிக்குது, இரும்பு பக்கத்துல போட்டு வச்சுக்குது இல்ல, அதாலதான் அது நிக்குது. அதை தூக்கிட்டு அது இல்ல, அப்ப நீங்களும் இல்லை நானும் இல்லை. அப்புறம் அது அதனால சார்ந்ததன் வண்ணமாதல்ல, எதை சார்ந்து இருக்குதோ அதை தூக்கிட்டீங்கன்னா நீங்க எதை சொல்ல வரீங்களோ அதுவும் இல்லாம போயிடும். எப்பவுமே இலக்கணம் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு இலக்கணம் சொல்லணும். அது இன்னொன்னு சார்ந்துக்குதுன்னா, நீங்க உங்க பொண்டாட்டி சார்ந்துக்குன்னா உங்க பொண்டாட்டி காலி பண்ணா நீங்க தொலைஞ்சிருவீங்கல்ல, நீங்கன்னு ஒரு ஆள் கிடையாது இல்ல. இது அந்த மாதிரி தான். அதனாலதான் சார்ந்ததன் வண்ணமாதல் இலக்கணத்தை எடுத்த உடனே ஆன்மாவுக்கு சொன்னீங்கன்னா அந்த தியரி தப்பாயிடும். இந்த அறகுறை தத்துவத்துல சொல்றது இந்த மாதிரி மெத்தடாலஜி சொல்லுவாங்க. இந்த தத்துவம் தத்துவமா நிரூபணம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அப்ப ஆன்மாவை பத்தி சொல்லும்போது சார்ந்ததன் வண்ணமாதல் படி அது எதையாவது சார்ந்து இருக்கோம்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படி அதுக்கு அப்படி அது ரெண்டாவது குணம், அது முதல் குணம் கிடையாது, அப்படி சொல்லக்கூடாது. அதனால தான் அப்படி கேட்டேன். இப்ப அது பொருத்தம் இல்லை. அடுத்தது ஆன்மாவை முதல்லயே சொல்லணும் அப்படின்னா கேவலன்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி? ஆணவ இருட்டுல இருக்குது, சரிதானே? இப்ப நீங்க இங்க ரூமுக்குள்ள இருக்கிறீங்களா, ரூம்லயே இருக்கிறீங்களா? இப்போ ப்ரொஃபசர் இன் தமிழ்னு போடுவான், ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ்னு ஒண்ணு போடுவாங்க. ஆஃப் ஓஎஸ் ஆஃப். ப்ரொஃபசர் இன் தமிழ்னா தமிழ்ல நாங்க வாழறோம். இப்ப தமிழ் எங்களால வாழுதுன்னா ப்ரொஃபசர் ஆஃப் தமிழ், அதானே? ஓரளவுக்கு அதுவும் நம்மள ஈக்குவல் ஆயிரும் இல்ல ஆஃப் தமிழ்ல. இப்ப நீங்க ஆணவத்துல ஆன்மா இருக்குதுன்னா அது எப்படி? எனக்கு அர்த்தம் சொல்லணும். நீங்க சொல்றதுல ரைட்டு தான், அர்த்தம் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதுதான் நான் புரியுதான்னு கேட்கறதுன்னா சொல்லு புரியுதா, அர்த்தம் புரியுதான்னு நான் கேட்க மாட்டேன். அதுதான் எல்லாரும் காதுலயும் ஊழுத, தமிழ் தானே பேசுறோம். எப்படி அது ஆணவத்துல ஆன்மா இருக்குதுன்னா எப்படி அது? அதை சொல்லிட்டீங்கன்னா நான் இப்ப கேள்வி கேட்கறேன்ல, இந்த ஆன்மா பிரகாசம் அடைதல் அப்படிங்கிறத நம்ம அனுபவிக்க போறோம். அதுதான் சிவபிரகாசத்தோட வேலை. சிவன் பிரகாசமா இருக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, அவன் பிரகாசமா இருந்தான்னா இல்லைன்னா நமக்கு இல்லை, அவன் யாரு? நம்ம பிரச்சனை தான் நமக்கு. இறைவன் பிரகாசமா இருக்கிறதுக்கா நீங்க கொடி கட்டின்னு உட்காந்துக்கிறீங்க? இல்ல, நாம பிரகாசமாவது தானே கொடி கட்டின்னு உட்காந்துக்கிறோம். இறைவனை பிரகாசப்படுத்துறதுக்கா? இல்ல. அப்போ நீங்க பிரகாசமாகணும். இப்ப ஆன்மா ஆணவம் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த விஷயத்துல முதலாக பார்க்கப்பட்ட ஆன்மா அப்படின்னு ஒன்ன சொன்னாதான் பிரகாசமான ஆன்மாவை கொண்டு வர்றதுன்னா என்ன அப்படிங்கிறது பதில் தெளிவா இருக்கும். அதான் சிவபிரகாசத்துக்கு பேஸ். எப்படி கொண்டு வருவீங்க? சிவபிரகாசம் ஏற்கனவே பாடம் கேட்டுக்கிறீங்கல்ல, இங்கதான் கேட்டீங்களா வேற எங்கன்னா கேட்டீங்களா? அவர் ஒரு ஆள் வந்தார், என்ன நான் சிவபிரகாசம் ஒரு இடத்துல பாடம் சொல்லிட்டு இருந்தேன், எப்பா இதெல்லாம் கொஞ்சம் தப்பா இருக்குதுன்னா உடனே அவரு, நீங்க என்ன பெரிய ஆளுங்க சொல்றதெல்லாம் தப்புங்கிறீங்க, நீங்க ரொம்ப பெரிய ஆளை மறுத்தாதான் நீங்க பெரிய ஆள் ஆகிறதுக்காக சொல்றீங்களா? டே முண்டம், அது இல்ல, நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியலையா? நீ அப்ப நான் சொல்றது அவங்க மண்டையிலே ஏறலன்னு தானே அர்த்தம். அப்ப நீ என்ன சொல்ல வரங்கிறது உனக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கறதுதான் அதுக்கு அர்த்தம். நான் இங்க யாரையும் மறுக்கிறது இல்லை. இப்ப நான் எங்க பேராசிரியர் ரத்ன சிவா இருக்கிறார் இல்ல, இப்ப அவரு ஒரு விளக்கம் சொல்றாருன்னு வச்சுங்களேன், சிவம் ஞானம் போதம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னா நான் என்ன சொல்லுவேன்? இதெல்லாம் எனக்கு வேணாம், நமக்கு என்ன அனுபவத்துல இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இப்ப வாத்தியாரை மறுக்கிறது இல்லாத என் அனுபவத்துல நான்
அதுக்குள்ள போகணுங்கிறது. நான் ஏதோ காதுல கேட்டுட்டு இந்த பக்கம் விட்டுட்டு தலையாடின்னு ஊரை ஏமாத்தின்னு உட்காந்துருக்க-கூடாது. அதுதான் என் பிரச்சனை. இப்போ அப்படின்னாக்கா சொற்பொழிவு வேணான்னு மூட்டை கட்டிட்டு போக தயாராகிறேன். நாம இந்த தலையாடுறதுக்காக சொற்பொழிவு கேட்குறீங்கன்னா ஆளை விடுங்கப்பா, எனக்கு தூக்கம், நான் தூங்க வேண்டியது நிறைய பாக்கி இருக்குது, பல நாளாச்சு தூங்கி அப்படின்னு போயிட்டே இருப்பேன். நான் தூங்குறத விட எனக்கு சுகமான விஷயம் வேற ஒன்றும் கிடையாதுன்ட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் ஏன்னா நீங்க சித்தாந்தத்தை ஏதோ பாடம் அவ்வளோ சொல்றாங்களே, இப்போ சிவஞான போதம் எழுதின பிறகு ஏன் சிவபிரகாசம் அவர் எழுதணும்? சரி, நம்ம அருளாளர்கள் 4 பேர் வந்த பிறகு ஏன் சிவவாக்கியர் ஏன் வந்து அப்படி பேசணும்? சிவவாக்கியர் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா பிடிக்காதா? எப்படி பிடிக்கும்? சும்மா தலையெல்லாம் ஆட்டக்கூடாது. ராத்திரியில் மருந்தீஸ்வரர் கோயிலில் பாட்டு போடுறாங்க, பிடிக்குமா? எதுக்கு பிடிக்கும்? அப்படி உண்மையை பேசணும். சரி, திருஞான சம்பந்தர் சொன்னதை அவர் தப்புன்னு சொல்றாரா ரைட்டுன்னு சொல்றாரா சிவபிரகாசன் கேட்டால் பதில் சொல்லணும்ல. அப்புறம் அதுக்கு தான் தலையாட்டாமல் தெளிவாகிறார். நீங்கள் ஏதோ தலையாட்டுறீங்க, அவர் தெளிவாக இருக்கிறாரு. ஏன்னா இந்த ஆள் அப்படி போய் கேட்டு கேட்பான், இவங்கிட்ட எவன் மாட்டுறது? திருஞான சம்பந்தரை எதிரியாக்கிட்டு போடுவாயா எனக்குன்னு வேற. ஏதோ நாங்கள் சாமிப்பா சிவபிரகாசனம் கொண்டாடினாரு, சிவவாக்கியரையும் கும்பிட்டாரு, திருஞான சம்பந்தரம் கும்பிட்டாரு. சரி, திருஞான சம்பந்தர் சொன்னது மறுக்கிறாரா இல்லையான்னு கேட்டா நிறைய பாட்டுல அப்படித்தான் சார். அதனால தான் சார் அவரை சித்தருங்கிறோம். உடனே இந்த முந்தா நாள் ஒருத்தர் வந்தார், அவர் தீக்கா. அவரை நான் நோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்டேன். அவர் அவர் புதிய வெப்பன் பேர், இந்த ஜெயமோகன்லாம் மறுப்பு கொடுக்குறவர், பெரிய ஆள், ஜெயிலுக்குலாம் தீக்காவில் நிறைய போராட்டம்லாம் போயிட்டு வந்தவர், நல்ல அறிஞர். அவர் ஏற்கனவே வள்ளலார் பாட்டை பாடி தீக்கா சொற்பொழிவு பண்றாரு. தீக்கா சொற்பொழிவுன்னா என்ன? கடவுள் மறுப்பு கொள்கையை தமிழ் உலகத்துல பண்றாரு. அப்ப நான் கேட்டேன், திருவள்ளுவரை பத்தியும் சொல்லிட்டார். சார், நீங்க திருவள்ளுவருக்கு இதெல்லாம் ஒத்துக்காம வைப்பாங்க, அதை பத்தி பேச நீங்க என்னவா நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் நான். அவர் எத்தோன்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா அவர் வாயப்படுங்க, நான் ஒரு சித்தர்னு நினைக்கிறேன்பா அப்படின்னாரு. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டா, இந்த எதிர்க்கிறவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆகி வரும்போது திருஞான சம்பந்தர் டு மாணிக்க சேக்கிரார் வரைக்கும் வரமாட்டான். டோப்புன்னு சித்தர்களுக்குள்ள போய் உக்காந்துக்குவான். ஏன்னா அந்த இடம் அவனுக்கு பொருத்தமா தெரியும். ஏன்னா இவன் இவ்வளவு நாள் பேசிட்டான்ல, எதிர்த்து எல்லாத்தையும் பேசினாங்கல்ல. அப்ப அவன் எதிர்த்து பேசுறவன் கடவுளை ஒத்துக்கிறவங்க தானே போய் உட்கார முடியும். கடவுளை ஒத்துக்கணும். அப்ப எந்த குரூப்ல போய் உட்காரணும்? இந்த நேரம் இதெல்லாம் போகாம ஒரு ரூட் இருக்குது இல்ல, அந்த இடம் தான் அவனுக்கு இடம் கிடைக்கும். அப்போ கூட அவன் கடவுளை ஒத்துக்க மாட்டான். அது ஒரு தப்பக்கட்டு தான். ஏன்னா கடவுளை ஒத்துக்கிறதுங்கிறது அனுபவமா வந்துட்டா திருஞான சம்பந்தர் அந்த இடத்துல உட்காந்து இருப்பாரு. அவர் இல்லாம மட்டும் அந்த இடம் இருக்குமா என்ன? இப்ப சிவவாக்கியர் அப்படியே பேசுறாரு, அப்படிலாம் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்? நான் அது எனக்கு எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல அவங்க உதவுறாங்க, அவ்வளவுதான். அவங்க அனுபவத்தை ஏதோ அவங்க அனுபவத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு பண்றது இல்ல. என்ன மாதிரியும் கேள்வி ஒருத்தனுக்கு வரும். என்ன மாதிரியும் கேள்வி ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் புரிஞ்சுட்டு அந்த இடத்துல அவன் நிக்கணும். இப்ப உங்களெல்லாம் தினம் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு பிரச்சனை வருதா இல்லையா? வரல இல்ல, கடவுள் இருக்கிறாருல்ல. நல்லா, எனக்கெல்லாம் டெய்லி பிரச்சனை வரும். ஏன்னா டெய்லி அயோக்கியனை பாக்குறேன் நான். நீங்க நல்லவங்களே பாக்குறீங்க சார், உங்களுக்கு கடவுள் இருக்கிறாருங்கிறதுல பிரச்சனையே இல்லை சார். நான் மொத்த பேரையும் அயோக்கியனா பாக்குறேன். அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? அப்ப கடவுள் இருக்கிறானா இல்லையா இப்படிலாம் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்களேன்னு கோவம் வருமா வராதா? வருது இல்ல. அப்ப கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படின்னு நான் கேட்கிற முறைக்கும் நீங்க அனுபவிக்கிற முறைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்ல? இருக்குதா இல்லையா? இந்த கேள்விக்கும் பதில் சொல்லணுமா இல்லையா? இதுக்குதான் தத்துவமா பதில் சொல்லும் போது ஒரு கிளாரிட்டி, கிளியர் கட்டா பதில் சொல்லுவாங்க. ஆமான்னா முதல்ல என்னைக்குமே பிரகாசமாவே அதை பார்க்க முடியாது. ஆனா அதோட தகுதி பிரகாசம் தான். பிரகாசமா பார்க்க முடியாதுன்னு அர்த்தம், தொடக்க காலத்துல இருந்து அது போடப்பட்ட சட்டை. யார் போட்டுங்கிறான் அந்த சட்டையை? ஆணவம் போடுங்க. ஆணவத்தினால போடப்பட்ட சட்டையை நீங்க துவைக்கணும்னு பாக்குறீங்க. நீங்க வெள்ளையா சட்டை போட்டு நான் பார்க்கலையே. வெள்ளையா சட்டை போடுவீங்களா? சரி, முதல் நாள் துவைச்சு 2வது நாள் இன்னும் அந்த முதல் நாள் வெளுப்ப 3வது நாள் கொண்டாட முடியுமா? உங்க வீட்டுல போய் சேலஞ்ச் பண்ணுங்க. இனிமே இது சும்மா நான் ஆளா போறேன் தோலா போறேன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. அதாவது ஒரு வெளுப்பு இருக்குல்ல, அந்த வெளுப்ப அடுத்த நாள் துவைச்சு, அதுக்கு தான் நான் தண்ணி எடுத்துக்கினேன், சர்ஃபையும் எடுத்துக்கினேன், 3த்தையுமே சொன்னேன். தண்ணியிலையும் பிரச்சனை இருக்குது, பவுடர்லையும் பிரச்சனை இருக்குது, துணியிலையும் பிரச்சனை இருக்கு. அதை தானே நம்ம என்ன சொல்றோம்? ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்றோம்.
அப்ப ஆணவத்தினாலையும் நீங்க என்னவாயிட முடியாது, கண்மத்தினாலும் என்னவாயிட முடியாது, மாயையினாலும் என்னவாயிட, நீங்க பிரகாசம் ஆயிட முடியாது. ஆனா இதை வச்சுதான் பெருமான் பண்றான். ஆனா இதை வச்சுக்கிட்டு துவைக்க நீங்க தினம் தினம் வெள்ளையாகிட்டே வரீங்கன்றதுதான் இந்த ரிவர்ஸ்ல பார்க்கணும். அதை ஏன்னா எந்த காலத்திலயும் உங்களை முதல் நாள் மில்லு துணியா பார்க்க முடியாது. ஏன்னா உங்களை இன்னொன்னு வந்து பிடிச்சிக்கல. அப்படி பிடிச்சிக்குதுன்னு சொன்னா என்னைக்குனாலும் விட்டுட்டு போயிடுங்கிறது அர்த்தமாயிடும். நீங்க பார்க்கிற காலத்திலிருந்தே போடப்பட்ட சட்டை. இப்ப இந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல போட்டு விற்பானுங்க. நார்த் இந்தியாவில இருந்து கார்பெட்டு கோட்லாம் கொண்டாந்து விற்பான். திடீர்னு நம்மளால சீப்பா வாங்கிடுவான். இந்த வட இந்தியாவில் பணக்காரெல்லாம் போட்டு போறான் பாரு, அதெல்லாம் இவனுக்கு கொண்டாந்து இங்க விட்டுருவானுங்க. துணி புது துணி மாதிரியே இருக்கும். அப்படியே அது செகண்ட் ஹேண்டு, அது உங்களுக்கு தெரியாத செகண்ட் ஹேண்ட் இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் கொண்டாந்து இங்க வித்துருவானுங்க. அது இந்த ரொம்ப வசதி படைச்சவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் அப்படியே புத்தம் புதுசாவே இருக்கும். அந்த கார்பெட்டும் அந்த கோட்டும் இந்த ரெண்டும் இங்க புதுசு மாதிரியே. நீங்க என்னது அந்த என்ன கடை, அந்த என்ன அந்த லால் கடைங்க இருக்குதுல்ல, கார்பெட்டும் கோட்டும், அந்த கடை ஷோரூம்ல இருந்தா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறீங்க. அதுவும் இல்லைன்றதான் நான் சொல்ல வரேன். நீங்க வாங்கி தச்சாதான் முக்கால்வாசி உங்களுக்கும் ஏமாற்றம் இருக்கும் அதுக்குள்ள. அதனால ஏன்னா அவனுக்கு வேசியை வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கடை நடத்திருக்கிறான். வியாபாரமே அவ்வளோ, என்னைக்காவது ஒரு கோட்டு வியாபாரம் ஆகுதுன்னா அவன் ஒரிஜினலை தச்சு வித்து என்னைக்கு அவன் லாபம் சம்பாதிக்கிச்சு. இது நல்லா இருக்குதா கதை? நீங்க போறீங்க ஷோரூம்ல இருக்கிறதுனால ஒரிஜினல்ன்ட்டு, ஒரிஜினல்னு யார் சொல்லி விடுறது? அந்த மாதிரி நான் இப்ப ஆணவத்தை பத்தி பேசுறேன். நீங்க உண்மையா பொய்யா? ஆனா ஆணவத்துக்கு உதாரணம். இப்ப நீங்க கடைக்காரன் என்கிட்ட சண்டி கண்டு கூடாது, நான் உன்ன சொல்லலப்பா, அந்த மாதிரி ஆணவம் சொல்றேன். அவ்வளவுதான். புரியுதா? அது என்ன புரிஞ்சுது? எந்த காலத்திலேயும் தயாரிக்கப்பட்ட வெள்ளை துணியை போன்று ஆன்மாவை முதலில் பார்க்க முடியாது. அது அழுக்கு துணியாகத்தான் இருக்கிறது. இதுதான் விஷயம். இந்த துணி இப்ப இதுக்கு நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம். ஒரு அறிவுபூர்வமா ஒரு கேள்வி இதுல என்ன ஆகுதுன்னா, அந்த சட்டையை யார் போட்டு சார் அழுக்காகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நான் இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னா, நீங்கள் முதலாக தயாரிக்கப்பட்ட துணி என்று சொல்லப்படுவதே அழுக்கான துணிதான்னு சொல்லுவேன். இப்போ கலர் ட்ரெஸ் இப்போ நல்லா புது சட்டை கல்யாணத்துக்கு போய் போட்டுன்னு வந்துடுறாருன்னு வச்சுங்களேன், அந்த புது சட்டைக்கும் கலர் ஒரு அழுக்கு தான். வெள்ளையா ஏத்தினாலும் அதுவும் ஒரு அழுக்கை ஏற்றி தான் வெள்ளையாக்குறான். அந்த நீங்க பார்க்கிற வெள்ளைங்கிறது அழுக்கு தான். வெள்ளை துணியை பத்தி வரலாறு தெரியுமா உங்களுக்கு? குளோரின் போட்டு வெள்ளையாக்குறான்னா காட்டனோட வெள்ளையாகாது. காட்டனோட வெள்ளை எப்படி இருக்கும்? பழுப்பு நிறமா இருக்குல்ல. அப்ப நீங்க பாக்குறது வெள்ளையா அழுக்கா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான தத்துவம். அப்போ நீங்க பார்த்ததுங்கிற துணிங்கிறது தான் இப்ப பேச்சு. இப்ப பஞ்ச பத்தி நான் பேசல. இப்ப நீங்க வெள்ளைக்கு உதாரணம் கேட்டா எது சொல்லுவீங்க? ரொம்ப தூய்மையான வெள்ளைக்கு உதாரணம் எங்கேயாவது தெரியுமா உங்களுக்கு? தும்பப்பூ. ஆமா, எளிமையா சொன்னா தும்பப்பூ. மில்க் ஒயிட்டா? வெறுப்பேற்ற கூடாது. பால் நீங்க கறந்துருக்கீங்களா? இல்ல இல்ல, நான் கேட்கறது சொல்லுங்க. சொல்றது மில்க் ஒயிட்டு, அப்புறம் ஜாஸ்மின் ஒயிட்டு, அப்புறம் மீரா ஒயிட்லாம் இருக்குது. அதான் நிறைய ஒயிட் இருக்குது. அது மினிஸ்ட்ரி ஒயிட் இப்ப புதுசா ஒண்ணு இருக்குதா? அதெல்லாம் இருக்குது. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. வெள்ளை இயற்கையான வெள்ளையில எது வெள்ளை அப்படின்னா மில்க் ஒயிட் நீங்க சொன்னது சரிதானே? ரைட்டா? அப்புறம் முத்து சொல்லுவோம். முத்து கொஞ்சம் என்னவா இருக்கும்? சரி, பழுப்பா இருக்கும். காட்டனும் பழுப்பா இருக்கும். இதை விட நமக்கு தத்துவத்துல ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எது? தாமரை பொகுட்டுக்கு உள்ள எடுக்கிற ஒரு நூல் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டது இல்லையா? அததான் திரியாக்கி சிலதெல்லாம் விளக்கு ஏத்தனம்லாம் சொல்லுவாங்க. அந்த பொகுட்டுக்கு உள்ள இருக்கிறது தான் யோகா. அந்த நமக்குள்ள இருக்கிற பாம்பு மேல எழுந்து அந்த கலர்ல தான் எழுந்திருக்கெல்லாம் சொல்லுவாங்க யோகத்துல. அப்போ இந்த அதுதான் நமக்கு தத்துவத்துல வெல்ல. இழந்து போகாத வாழ்வை முத்தையன்கிறதும் தாமரை தண்டின் பூட்டுங்கிறதும் அது என்ன மாதிரினா கொஞ்சம் எல்லோயிஷ் வெள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல. அததான் வள்ளலார் எல்லோயிஷ் வெள்ளையா கொடி கட்டுறார்.
அது என்னன்னா ஆன்மாவும் இறைவனும் சேர்ந்த வெள்ளை. நீங்க ஒரிஜினல் வெள்ளைங்கிறது கான்செப்ட் கிடையாது நமக்கு. இதுதான் அந்த சன்மார்க்க கொடிக்கெல்லாம் அவர் தயார் பண்ணது. ஏன் அப்படின்னா அதை பிரிச்சு ஏன் காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டும் கலந்த அனுபவத்தை தான் நீங்க பார்க்கணும், அனுபவிக்க போறீங்க. இதுதான் பிரகாசத்தோட ஒரிஜினாலிட்டி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மஞ்சள் அந்த 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 வெள்ளைக்குள்ளேயே இருக்கிற மஞ்சள் கடவுள், வெள்ளை ஆன்மா, இது ரெண்டும் சேர்ந்துதான் நீங்க பாக்குறது. இதுதான் தாமரை போகுட்டு, இதுதான் அந்த முத்து. அதான் முத்தையன்னு கடவுளுக்கும் பேர். முத்தாக என்னை ஆக்குகிற தலைவன் அப்படின்னு அர்த்தம். முத்தையன்னு அவன் கிடையாது, முத்தாக என்னை மாற்றுகிற தலைவன் அர்த்தம். அப்ப என்ன இதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா, நீங்க வெள்ளைன்னு உலகத்துல தயார் பண்ற ஒன்னும் அதுக்கும் பேர் அழுக்குதான். அப்ப நீங்க இந்த அழுக்க போட்டு போட்டு இன்னும் அழுக்காக்கி முதல் நாள் இருந்த வெள்ளையை விட அடுத்த நாள் வெள்ளையோட தரம் குறையுது. ஆனா துணியில என்ன இல்ல, என்ன இல்ல, தூசு அசுத்தம் இல்ல, வேர்வை இல்ல. துணி எதுக்கு நாம துவைக்கிறோம்? வெள்ளையாக்கிறதுக்காக துவைக்கிறோம். வெள்ளையாக்கிறதா நினைச்சுக்கின்னு அந்த வேர்வையும் தூசியும் எடுக்கிறோம், அவ்வளவுதானே. ஆமா, கிளீனிங். அப்ப வெள்ளையாகிறது தான் முயற்சி பண்றோம். அது இருக்கு அது படிப்படியா அந்த நிறம் குறைஞ்சின்னு தான் வரும். இப்ப இது உலக நடவடிக்கை. இந்த உலக நடவடிக்கையில நாம துவைக்கிறங்கிற பேர் வழியில நாமே வேலை பார்க்காம, நான் சொன்ன பாருங்க, இந்த அறங்கிறது சேர்த்துட்டீங்கன்னா அழுக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளையாகினே வர்ற வெள்ளை மாடு, அதுதான் உங்களுக்கு முத்துவா மாறும். அதுதான் உங்களுக்கு அந்த வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்த கொடி கட்டுற மாதிரி உங்க உயிரோட விஷயம் மாறும். இதுக்கு பேர் தான் சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம் என்னன்னா, தொடக்கத்திலேயே அழுக்காக இருக்கிற ஆடையை போன்ற ஒரு விஷயம். அதை உங்களை வச்சு துவைக்க வைக்கிறான். நீங்க துவைச்சி அதை போட்டு துவைச்சி கீழ்ச்சிடுறீங்க. இந்த கீழ்ச்சி நீங்க கத்துக்க வேண்டியது என்ன? புதுசா ட்ரெஸ் வாங்கி போடுறதுதான் பொறப்பு. புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டு அதை நேர்மையா சொந்த உழைப்புல வாங்கினீங்கன்னா நல்லா சீக்கிரமா அதை போட்டு தேய்க்க மாட்டீங்க. நம்ம பையன் போடுவான் அந்த காலில் இந்த இப்ப பசங்க பாத்தீங்கன்னா நாகரீகமா உள்ளங்கால் வரைக்கும் அதை இழுத்து விடுறான்ல, ஒரு லேடிஸ் ஜென்ஸ் எல்லாம் போடுறது. உங்களுக்கு இது கடவுள் படைப்புல ஜீன்ஸ் இல்ல, சூன்ஸ் எல்லாம் தான். அதாவது பேருக்கு சொல்றேன், இயற்கையில நம்ம படைப்பு இருக்குல்ல, ஒரு கருப்போ அல்லது சிவப்போ, ஒரு எல்லாத்த விட ரொம்ப அழுக்கு விடாத அழுக்கு எது சட்டையில தெரியுமா உங்களுக்கு? இந்த கொசு, ரொம்ப வலிமையான கொசுவோட ரத்தம் சீக்கிரம் எடுக்க முடியாது. இன்னொன்னு இந்த எலி, பூனை, மலம் போயிடும் பாருங்க, அது உங்க சட்டைக்குள்ள பட்டுதுன்னா அதை கடைசி வரைக்கும் எடுக்க முடியாது. குருவிய நீங்க பார்த்த நான் சொல்றது அது ரொம்ப விஷத்தன்மை உள்ளதுதான் மலம் தான். இந்த சாயம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நீங்க சயின்டிஸ்ட் யாருக்கையாவது சாயத்தை கண்டுபிடிக்கணும்னா மலத்தை ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க, சாயம் நல்லா கண்டுபிடிக்கலாம். எலி புழுக்கு, பூனை புழுக்குல இருந்து. அது உண்மையும் கூட. அதுல என்ன ரசாயனம் இருக்குதுன்னு பார்க்கணும்ல. அதே மாதிரி பள்ளியோட அந்த மலத்து விஷயம் பற்றுதுன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கரைகள். அதனால நீங்க துணியை செவுத்துல மாட்டிட்டுனா உங்களுக்கு தெரியாம ஒரு கரை இருக்கும், அது சண்டை தான் வரும் வீட்டுல. இவ்வளவு கரை எங்கேயா போச்சுன்னு அவங்க சண்டை போடுவோம். அது உங்களுக்கு செவுத்துல மாட்டுறதுனால உங்களுக்கு தெரியாமலே பள்ளிங்க நிறைய துணியை வீணாக்கி இருக்கும். அது உங்களுக்கு அனுபவத்துல இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ரைட். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கரையை எடுக்கிறேன்னு சொல்லி கிழிக்காம அல்லது துணியை பக்குவமா பயன்படுத்துறதுங்கிறது யார் பண்ணுவான்? இறைவன். நீங்க ஆகுனா தூய்மை அவன் தலையில போட்டிடுறீங்க சார். நீங்க எப்பவும் துணி துவைச்சதில்லைன்னு எனக்கு தெரியும். அது இல்ல பிரச்சனை. சொந்தமா துணி துவைக்கிறவன் பண்ணுவான். ரெண்டாவது சொந்தமா உழைச்சி சம்பாதிக்கிறவன் பண்ணுவான். சொந்தமா நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கிறவன் பண்ணுவான். இப்படி வருதா இல்லையா? சும்மா சாதாரண சட்டை தான் சார். அதை காப்பாத்துறான். யார் காப்பாத்துவான்? அதுல உழைப்ப செலுத்துறவன் தானே அது ரொம்ப கவனமா இருப்பான். அப்ப இந்த உழைப்பு அறத்துல வந்ததுன்னா அந்த துணி நீங்க அழுக்க எடுக்காமலே அது வெள்ளையா மாறிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் சிவப்பிரகாசத்துக்குரிய மெத்தடாலஜி. சிவப்பிரகாசம் என்பது அழுக்கு, ஆணவம் என்கிற அழுக்கோடு சேர்ந்த இந்த ஆன்மாவை செயல் அறத்தால் துவைக்க அது வெள்ளையாகி கொண்டு நந்தியாக மாறும், அல்லது
வள்ளலார் சொன்ன அந்த வெள்ளையும் மஞ்சளும் கலந்த கொடியாக மாறும். இதுதான் பிரகாசம். இந்த பிரகாசத்துக்கு உரிய ஒரு அடிப்படை தத்துவங்களை விவாதிப்பது இந்த நூல். இதுக்குள்ள நாம அடுத்து தொடர்ந்து அடுத்த வாரம் நமக்கு சனிக்கிழமை வள்ளலார் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த மாத டைம் டேபிள்ல பார்க்கணும். அதுக்கு நடுவில் சிவராத்திரி அன்னைக்கும் நாம இரவு சந்திப்போம். அடுத்த வாரம் சனிக்கிழமை இருக்குது, அதுக்கப்புறம் சிவராத்திரி. நன்றி. இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.